ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ஆத்திம் கதை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்று கூட நாம் பார்த்தோம், ஆத்திம் அந்த ஜெரின் போஷ் உண்மையாக நேசித்தார். அவரை போல அந்த மாய மங்கையாக மாறி அவருடைய அப்பா மந்திரவாதி வந்திருந்தார். அவருடைய மயக்கத்திலே மதிய மயக்கக்கூடிய மயக்கத்திலே அவர் இருந்தார். அந்த முதியவர் காப்பாற்றி விட்டார். அது உண்மையான ஜெரின் போஷ் கிடையாது, மாய ரூபத்தில் வந்திருக்கிறது அப்படி என்று. வாருங்கள், அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம். இது போல எல்லாவற்றையுமாக அந்த முதியவர் சொன்னதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த ஆத்திம் முதியவருடைய பாதங்களை தொட்டு முத்தமிட்டு எழுந்து சென்று குளத்தில் குளித்து விட்டு வந்து இஸ்மே ஆஜம் என்னும் மந்திரத்தை உச்சரித்து கொண்டிருந்தார். பெரியவர் சொன்னபடியே ஆத்திம் அருகே இருந்த அந்த மாய பெண்ணும் அவளை சூழ்ந்து நின்றிருந்த அந்த தாதி பெண்களும் கண்ணங்கரையில் என்று என்னாகிவிட்டார்கள், வேதாளங்களாக மாறிவிட்டன. அடுத்த கணமே அவைகள் அனைத்தையும் சரி தீப்பிடித்து எரிவது போல எரிந்து நொடி பொழுதில் சாம்பலாகி விட்டது. அதே போல்தான் பாபாவுடைய குழந்தைகள் என்ன செய்யணும், நிறைய தவறுகள் செய்யக்கூடாது. ஆத்மா நல்ல புத்தி கெட்ட புத்தி சொல்றாங்கல்ல, இதனுடைய அர்த்தம் இதுதான். நிறைய தவறுகள் செய்ய செய்ய ஆத்மா கல்லாக மாறிவிடும், அகலகில் சொல்வதுண்டு. அதனால எந்தவித தவறும் தப்பும் செய்யக்கூடாது அப்படின்னு உணர்த்துவது உண்டு. அதுதான் இந்த கதை அமர்ந்திருக்கிறது. அந்த கோர காட்சியை கண்ட ஆத்தி மன உருகி கண்ணீர் மல்கினார். தம் ஆசை நாயகனுடைய ரூபத்திலே வந்திருந்த தம்மை மகிழ்வித்த அந்த மாய பெண் சாம்பலாகி விட்டதை பற்றி எண்ணி மனம் மிக வருந்தினார். இனி என் மனதை மகிழ்விக்க யார் இருக்கிறார்கள்? இப்படியே மன உருகி அழுது புலம்புவதை தவிர வேறு வழி இல்லை என்று தன்னுடைய மனதில் எண்ணியபடி அன்றிரவு பூராவும் அழுத கண்ணீரும் கலங்கிய மனமுமாய் கழித்தார் ஆத்திம். இதற்கிடையில் ஆத்திமுடைய மந்திர அந்த உச்சாடனத்தினால் சிருஷ்டிகள் அனைத்தும் எரிந்து சாம்பலாய் விட்டதை அறிந்ததும் மந்திரவாதி மனம் புழுங்கினான். இனி அவரை வெல்வதற்கு எந்த விதமான சாத்தியம் இல்லாமல் போய்விட்டது என்பதை உணர்ந்து செய்வதன் என்று தோன்றாதவனாய் திக்பிரமை கொண்டவனாய் இருந்தான். சிறிது நேரத்திற்கு பின்னர் ஏதோ ஒரு முடிவிற்கு வந்து இருக்கையை விட்டு எழுந்தான். தன்னுடைய இஷ்ட தேவதையான சைத்தானியை தன்னுடைய மனதில் நினைத்து பூஜித்தான் அந்த மந்திரவாதி. பயங்கர உருவத்தோடு சைத்தான் பிரசன்னமாயிட்டு அந்த இடத்தில் பயபக்தியுடன் அதனுடைய காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தான் அந்த மந்திரவாதி. என்னை அழைத்த காரணம் என்ன என்று வினவியது அந்த சைத்தான். ஆத்திம் என்ற வாலிபனை வீழ்த்த வேண்டும், வழி தெரியாது விழித்து கொண்டிருக்கக்கூடிய எனக்கு நீங்கள் தான் ஒரு வழியை சொல்ல வேண்டும் என்று கெஞ்சினான் மந்திரவாதி. முட்டாளே, ஆத்திமை வெல்லக்கூடிய சக்தி எனக்கே இல்லாத பொழுது நீ ஏன் அவரை எதிர்க்க துணிந்தாய்? அவர் யார் என்பதை நீ அறிய மாட்டாயா? ஆண்டவனுடைய அருளை பூரணமாய் பெற்றவர் அவர். அவருக்காக ஒருவரை நியமித்து அவருக்கு எந்தவித இன்னலும் வராமல் பாதுகாத்து வருகிறாரே ஆண்டவன். மேலும் ஆத்தியும் பூரண ஆயுள உடையவர், அவரை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்றது. சங்கமுகத்துல கூட பாபாவுடைய ஆசீர்வாதம் பிராமண குழந்தைகளுக்கு உண்டு. எத்தனை விதமான மாயக்கள் வந்தாலும், எத்தனை விதமான விகாரங்கள் வந்தாலும் நெருங்க விட மாட்டார் சிவபாபா. சத்தியம் என்ற படகு ஆடும், ஆனால் மூழ்காது என்ற ஸ்லோகனை நாம் அடிக்கடி நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். வரும் இயற்கையினுடைய சீற்றங்கள் வரும், அந்த மாயாவுடைய சீற்றங்கள் வரும், விகாரங்களுடைய சீற்றங்கள் வரும், ராவனுடைய சீற்றங்கள் வரும். இதை அதையும் கண்டு நாம் பயப்படக்கூடாது. இந்த கதையின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். அதனால்தான் இந்த சைத்தான் இப்படி சொல்கின்றது. அப்படி சொல்லக்கூடாது. அடியனுடைய அபிலாஷை நீங்கள் தான் எப்படியாவது பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அந்த மந்திரவாதி கேட்டான். என்னை என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? வேறொன்று வேண்டாம், அவன் ஜெபிக்கக்கூடிய மந்திரத்தை மறந்து விடுமாறு செய்து விடுங்கள்.
அவனிடம் உள்ள முத்து மோதிரத்தை பிடுங்கி என்னிடம் சேர்ப்பித்து விடுங்கள் போதும் அப்படி என்று அந்த மந்திரவாதி சைத்தானிடம் கேட்டான். நான் தான் அப்போதே சொல்லிவிட்டேனே, அவனிடம் என் சக்தி ஒன்றும் பலிக்கவே பலிக்காது. அப்படி இருக்க அவரை நான் எப்படி வசியப்படுத்த முடியும்? வேண்டுமானால் ஒரு காரியம் செய்யலாம். அதாவது மூதேவியை ஏவி நித்திரையில் ஆழ்ந்து போகும்படி செய்து கனவுகள் பலவற்றை உண்டாக்க செய்யலாம். அதனால் ஒரு வேளை அவரும் தன்னுடைய மந்திர உச்சாரணத்திலிருந்து தவிர்க்க முடியலாம். இது தவிர வேறொன்று என்னால் செய்ய முடியாது என்று கண்டிப்பாக கூறி மறைந்து விட்டது அந்த சைத்தான். அதுவே போதும் என்று மனமகிழ்ந்த அந்த மந்திரவாதி தன்னுடைய இஷ்ட தேவதை வெகுவாக புகழ்ந்து பூஜித்தான். இப்ப என்ன செய்ய போகிறார்? அந்த தடாகத்தருகே ஆத்தின் களைப்பினுடைய மிகுதியால் படுத்துறங்கி விட்டார். இதுதான் சமயம் என்று சைத்தான் அவரை பிடித்துக் கொண்டது. அதன் காரணமாக ஆத்திம் தூக்கத்தில் ஆழ்ந்து பல வகையான துர்க்கனவுகள் காண்டு கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் பரிசுத்தத்திலிருந்து தவறிவிட்டவரை பால் அவர் உணர்ந்தார். இதெல்லாம் சைத்தானுடைய திருவிளையாடல் என்பது அவருக்கு எப்படி தெரியும்? அருகே உள்ள அந்த தடாகத்தில் குளித்து தம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள எண்ணி குளிக்க சென்றார். இதுதான் சமயம் என்று மந்திரவாதி தன்னுடைய மந்திர சக்தியை பயன்படுத்தி ஒரு பயங்கர வேதாளத்தை சிருஷ்டித்து ஆத்திமை தூக்கி வர செய்தான். அதன்படியே தடாகத்து அருகே வந்த அந்த வேதாளம் குளிப்பதற்காக குளத்தை நோக்கி சென்ற ஆத்திமை நெருங்கியது. ஆனால் தூரத்திலிருந்து வேதாளத்தை பார்த்துவிட்ட ஆத்திம் அதனுடன் போராடுவதற்கான முஸ்திபிகளை செய்தார். அப்பொழுது அவர் பரிசுத்தமற்று இருப்பதாக அவர் உணர்ந்ததால் மந்திரம் ஜபிக்கவும் முடியாத நிலையில் அப்படியே அசைவற்று நின்று விட்டார். அடுத்த கணமே அந்த வேதாளம் ஆத்திமை தூக்கி சென்று மந்திரவாதனுடைய முன்னால் நிற்க வைத்தது. எவ்வளவு மாயக்கள் வருகிறது பாருங்கள். மந்திரவாதி மனமகிழ்ந்து வேதாளத்தை நோக்கி இவனை இரும்பு சங்கிலியால் கட்டி படு பாதாளத்தில் எரிந்து பாறாங்கற்களை போட்டு மூடிவிடு என்று கட்டளையிட்டான். மறுகணமே என்ன செய்தார்கள்? மந்திரவாதனுடைய கட்டளை நிறைவேற்றப்பட்டது. பாதாளத்திலே தள்ளப்பட்ட ஆத்தி மீண்டும் தன்னுடைய சுய உணர்வை பெற்ற பொழுது தாம் எத்தகைய ஆபத்தில் சிக்கியிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவராய் என்ன செய்தார்? திரும்ப ஆண்டவனை நினைத்து மனம் வருந்தி வேண்டினார். இப்படியாக 7 நாட்கள் இப்படியே போய்கொண்டிருந்தது அந்த பாதாள குழியில். அன்ன ஆகாரமின்றி அருந்த ஒரு துளி நீருண்டுமின்றி வாடி போனார். இதை அறிந்த மந்திரவாதி தன்னுடைய ஆட்களை அழைத்தார். ஆத்திமை கண்டு அவரிடம் இருக்கக்கூடிய முத்து மோதிரத்தை கொடுப்பதாயிருந்தால் விடுதலை செய்வதாக அனுப்பி வைத்தார். மந்திரவாதனுடைய அடிமையாட்கள் ஆத்திமை அணுகி தங்கள் எஜமானனுடைய நிபந்தனையை விவரித்தார்கள். அதை கேட்ட ஆத்தியும் என்னிடமுள்ள முத்து மோதிரத்தை கொடுக்க ஆட்சேபனை கிடையாது. ஆனால் உன் எஜமானனுடைய மகளை எனக்கு மணமுடித்து வைக்கிறாரா என்று கேட்டு வா என்று திருப்பி அனுப்பினார். பாரு, தேகத்தை நம்பியிருக்கிறார் யாரு? ஆத்திம். அந்த செய்தியை கேட்ட மந்திரவாதி கோபத்தால் குதித்தான், துள்ளினான். விட்டானா பார் இவனை என்று கர்ஜித்தான். அடிமைகள் அனைவரும் ஒருங்கே திரட்டி பாறாங்கற்களை கொண்டு சாகும் வரை ஆத்திமை தாக்கும்படி ஏவினான். அதன்படி அவனுடைய ஏவலாட்கள் தங்கள் கையில் கிடைத்த கற்களை கொண்டு ஆத்திமை தாக்க ஆயத்தமானார்கள். ஆளுக்கு ஒரு பாறாங்கற்களுடன் ஆத்திமை சென்று உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த முத்து மோதிரத்தை தரப்போகிறாயா அல்லது இந்த கற்களால் உன் மண்டையை உடைக்கவா என்று கேட்டு பயமுறுத்தினார்கள். அவர்களை கண்டு ஆத்திம் அஞ்சவில்லை. உன் எஜமானன் காட்டும் பூச்சாண்டிகளுக்கு அஞ்சுவோம் நான் அல்ல. ஆண்டவன் எனக்கு மனதிடத்தையும் தாங்கக்கூடிய இதயத்தை அளித்திருக்கிறார். ஆகவே உங்கள் தலைவனை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி எனக்கு உண்டு என்று அவனிடம் போய் சொல்லுங்கள் என்று தீர்க்கமாக சொன்னார். அவ்வளவுதான். கல் மாறி பொழிந்தது. அந்த பணியாட்கள் தங்கள் கையில் இருந்த கற்களால் ஆத்திமை தாக்கிவிட்டு மந்திரவாதியிடம் சென்று தெரிவித்த பொழுது அவன் அவர்களே அறியாமை கண்டு நகைத்தான். பைத்தியக்காரர்களே, போய் பாருங்கள், ஆத்திம் சாகாமல் உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த விசித்திர காட்சியை போய் பாருங்கள் என்று கூறி அவர்கள் திரும்பவும் அனுப்பி வைத்தான்.
பார்ப்போம். இனிமேல் அந்த மந்திரவாதி ஆத்மியை எவ்வளவு தொந்தரவு கொடுக்க போகிறான் அப்படின்று நாளைக்கு பார்க்கலாம். இதே போல்தான் பிராமண குழந்தைகளுக்கு அஞ்சா நெஞ்சம் கொண்டிருக்க வேண்டிய இந்த சங்கமுகத்தில் இந்த உலகமே ஒரு நாடக மேடை. நம்மளை எல்லோரும் கல்லெறிந்து கொண்டிருக்கின்றார்கள். வார்த்தைகள் மூலமாக, மனதின் மூலமாக, செயல்கள் மூலமாக இப்படியாக. அதனால் எந்தவித மனத்தளர்வும் கூடாது அப்படின்று இந்த கதையின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். அச்சா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ஆத்திம் கதை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்று கூட நாம் பார்த்தோம். ஆத்திம் அந்த ஜெரின் போஷ் உண்மையாக நேசித்தார். அவரை போல அந்த மாய மங்கையாக மாறி அவருடைய அப்பா மந்திரவாதி வந்திருந்தார். அவருடைய மயக்கத்திலே மயக்கக்கூடிய மயக்கத்திலே அவர் இருந்தார்.